இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, நீங்க சாப்பிட்டு போயிடுங்களேன். இல்ல வனதி, காலையில ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போய் ஆகணும். நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். பாய். மீட்டிங் இருக்க ஒரு முக்கியமான ஃபைல்னு சொன்னாரு, இப்படி மறந்து விட்டுட்டு போறாரு. ஏங்க ஆர்த்தி, அவ ஓடுனாலே பாத்தியாடி? என்னத்தம்மா? ஏய், வானத்திரி இப்பதான் ஓடுனாலே மின்னல் மாதிரி, நீ பாத்தியா இல்லையா? வானத்தி மின்னல் மாதிரி போறாளாம். அவளே கால் உடைஞ்சி நடக்க முடியாம இருக்கா. நீ மனப்பிரமையில ஏதாவது பேசிட்டு இருக்காதம்மா. மனப்பிரமையா? அவ கத்திக்கிட்டே ஓடுனத நான் பார்த்தனே. என்னங்க மறந்து ஃபைல விட்டுட்டு போறீங்க. இத ரூம்ல வச்சுட்டு வந்த. இன்னைக்கு மீட்டிங்க்கு தேவைப்படுற முக்கியமான ஃபைல் தான். இத மட்டும் எடுக்காம போயிருந்தா அவ்வளவுதான். அதனால தாங்க நான் எடுத்துட்டு வந்தேன். இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் வானதி. அப்புறம் எங்க லேட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப வேகமா போகாதீங்க. பார்த்து பத்திரமா மெதுவா போங்க, சரியா? சரிங்க, போயிட்டு வாங்க. கால் வலிக்கும்ல, நீ இப்ப எதுக்கு வெளியில வந்திருக்க? உன்னை எங்கேயும் போக கூடாது, ரூம்ல ரெஸ்ட் எடுக்கணும் தானே நான் சொல்லியிருந்தேன். இவரு ஃபைல ரூம்ல மறந்து வச்சுட்டு வந்துட்டாருமா, அத குடுக்கலான்னு தான். அத நீதான் கொண்டு வந்து குடுக்கணுமா? வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கிட்ட சொன்னா அவங்க கொண்டு வந்து குடுக்க போறாங்க. எல்லாம் ஒன்ன சொல்லணும்டா. உன்னோட கேர்லெஸ்னஸ்னால தான் அவ இப்படி மாடியில இருந்து கீழே வரைக்கும் இறங்கி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்ப கால் வலியோட திரும்ப அவ ரூம் வரைக்கும் நடந்து போகணும். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா. வானதி கஷ்டப்படாம கால்ல வலி இல்லாம நான் ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்துருவேன். எப்படிரா? ஒரு நிமிஷம். வலிக்குது, முடியல. தொட்டாலே வலிக்குது, கையடா அபி. அப்பா, ஐயோ ரொம்ப வலிக்குது அபி. ஆர்த்தி, ஆர்த்தி என்னாச்சுடா? அதான் கால் வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கேன்ல, அப்புறம் வந்து என்னாச்சுன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஸ்கிப்பிங் பண்ணும்போது தெரியாம கால் சுளுக்கிருச்சு. கால் சுளுக்கிருச்சா? அப்படியே வச்சிட்டு இருக்க கூடாது ஆர்த்தி. முதல்ல அந்த இடத்த நல்லா தடவி விடு. இதுல பெருசா எனக்கு அட்வைஸ் வேற பண்ற. போய் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன். பொதுவா நம்ம என்ன பேசினாலும் ஆர்த்தி அதுக்கு விதண்டவாதமா தான் ஏதாச்சும் பேசுவான். ஆர்த்திய திரும்ப நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே ஜீவாவை அவளோட சேர்த்து வைக்குதான். ஆனா இது வரைக்கும் அதுக்காக நம்ம எந்த முயற்சியுமே எடுக்கல. பேசாம இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அப்படி பண்ணாதான் இந்த அபியும் அடங்குவா. அபி, கொஞ்சம் என்ன தூக்கி விட. ஏய், பாத்து 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 ஆர்த்தி, கால்ல சுளுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஏதோ என் புருஷன் இருக்கிறதால எனக்கு கால் வலிக்கும் போதெல்லாம் கஷ்டமே இல்லாம அப்படியே அழகா தூக்கிட்டு போவாரு. ஆனா உனக்காக ஜீவா அப்படியெல்லாம் பண்ணுவாருன்னு தெரியலையே. அதனால நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடக்கணும். ஏன் ஏன் அவர் எனக்காக பண்ண மாட்டாரு? உன் புருஷன் உன்னை தூக்குன மாதிரி என் புருஷன் என்ன தூக்க மாட்டாரா என்ன? என்ன ஆர்த்தி, நான் தான் சொல்றேன்ல, ஜீவா அதெல்லாம் பண்ண மாட்டாருடா.
அப்புறம் என்ன உனக்கு கேள்வி வேண்டியிருக்கு? இதுல டவுட்டே வேணாம், அவர் ஒன்னும் தூக்க மாட்டாரு. இல்ல அதுவும் முடியலனா கொஞ்ச நேரம் இங்கேயே உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வா. ஜீவா, நான் கூட அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். ஆர்த்தி, நீ ஜீவா சொன்ன மாதிரியே நீ இங்கேயே கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோ. அவராலெல்லாம் உன்னை தூக்கிட்டு போக முடியாது. வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நில்லுங்க. நான் உங்ககிட்ட என்ன தூக்கிட்டு போக முடியுமான்னு ரெக்வெஸ்டா கேட்கல. என்ன தூக்கிட்டு போங்கன்னு உரிமையா தான் சொல்றேன். தூக்கிட்டு போங்க. தூக்கிட்டு போங்க ஜீவா. பரவாயில்லையடா, புரிஞ்சிருச்சா? இப்படியே எப்பவும் இந்த வீட்ல அவங்க 2 பேரும் நெருக்கமா தான் இருக்க போறாங்க. நீ அத ஓரமா ஒதுங்கி நின்னு வேடிக்கை மட்டும் பாத்துக்க, சரியா? என் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? அதனால உன் திமிரெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, வேலைக்கே ஆகாது, புரியுதா? அப்புறம் முடிஞ்சா இந்த ஸ்கிப்பிங் கயிறு எடுத்து ஒரு 10 தடவை நல்லா ஆடு, உடம்புக்கு நல்லது. கூடவே உன்னோட டென்ஷன் ஆவது கொஞ்சம் குறையும். உட்காருங்க, நீங்களும் சாப்பிடுங்க. உட்காருங்க உட்காருங்க. போதும். சாப்பிடுங்க. போதும். சாப்பிடுங்க. எப்படி வானதி இவ்வளவு கரெக்டா சொன்ன? இன்னும் நான் சொல்ற மாதிரி என்னெல்லாம் நடக்கும் பாருங்க.